friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். வெஜிடபிள் புலாவ். இந்த வெஜிடபிள் புலாவை எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வெஜிடபிள் புலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திடலாம். பொடியான நறுக்கின பீன்ஸ் ஒரு கப், பொடியா நறுக்கின கேரட் ஒரு கப், பச்சை பட்டாணி ஒரு கப், புதினா தழைகள் ஒரு கப், பச்சை மிளகாய் 4 அல்லது 5, கொத்தமல்லி தழை சிறிதளவு, 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 2 பிரியாணி இலை, 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, நெய் 3 டேபிள் ஸ்பூன். பாஸ்மதி ரைஸ் நான் 4 கப் எடுத்திருக்கேன். 4 கப்புக்கு நமக்கு 6 கப் தண்ணி தேவைப்படும். நான் 4 கப் தண்ணியும் 2 கப் தேங்காய் பாலும் சேர்த்திருக்கேன். எண்ணெய் 4 இருந்து 5 டேபிள் ஸ்பூன், தயிர் 1/2 கப், ஒரு முழு எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சு வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 4 இருந்து 5 எடுத்திருக்கேன். இதனால நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 200 இருந்து 250 கிராம் வரும். இப்ப புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. அதுல பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது எண்ணெயில நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நிறம் மாறினாவே போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எப்பவுமே இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா அடுப்பை நீங்க சிம்ல வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அடிப்பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ சிம்ல வச்சு அதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு முழுக்க காரம் பச்சை மிளகா தான். அதனால உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளோ நீங்க அதை சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து இப்ப காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி. நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்க காஞ்ச பட்டாணியா இருந்தா ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு 5 விசில் விட்டு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்னால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வெந்தா போதும். இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் பிடிக்காதவங்க இந்த ஸ்டேஜில் நீங்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மட்டனை வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இதே மெத்தட்ல தான் செய்யணும். நீங்க எதை ஆட் பண்ணிக்கிட்டாலும் தயிர் நீங்க சேர்த்துக்கணும், அப்பதான் அது சாஃப்டா வேகும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இன்னைக்கு நான் 4 கப் எடுத்திருக்கேன். எப்பவுமே 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி தேவைப்படும். நான் 4 கப் ரைஸ் எடுத்திருக்கிறதுனால எனக்கு 6 கப் தண்ணி தேவைப்படுது. நான் 4 கப் தண்ணியும் 2 கப் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். நீங்க 3 கப் தேங்காய் பால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பாலோட சேர்ந்து இந்த அரிசியை ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ரொம்ப கிளற வேண்டாம், அரிசி உடைஞ்சிரும். புதினா தழையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முன்னாடியே எண்ணெயில் வதக்கணும்னா அதோட ஃப்ளேவர் சீக்கிரம் போயிடும். அரிசி இப்படி போட்டதுக்கு அப்புறம் நம்ம புதினாவை சேர்த்தனோம்னா அது கலரும் ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட இப்ப 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து சும்மா 1 நிமிஷம் கிளறிட்டீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் அது கிளறணும்னு அவசியம் இல்லை. இதுல இப்ப தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காரம் பத்தலனாலும் இந்த நேரத்துல நீங்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் மேல ஊத்திக்கலாம். வச்சு ஒரு 2 கிளறி விட்டீங்கன்னா போதும். தண்ணி கொதிஞ்சு வரணும். தண்ணி கொதிக்காத நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதம் குழஞ்சிரும். ஸோ தண்ணிக்கு நல்லா கொதிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். ஒரு விசில் வந்தா போதும். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் 5 நிமிஷம் சிம்ல வைக்கணும். இப்போ பாருங்க விசிலை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய வெஜிடபிள் புலாவ் எப்படி வந்திருக்கு பாருங்க.
ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது, உதிரி உதிரியாக வந்திருக்கு. சாதம் கொஞ்சம் கூட குழையவே இல்லை. நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியே சாதம் உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம முந்திரி பருப்பும் கொத்தமல்லி தழையும் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சுவையான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.